நாட்களுக்கு முன்னால் அலன் மாஸ்க், யார் அவர்? டெஸ்லா ஓனர். அதை விட அவருக்கு இன்னொரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இந்த உலகத்திலேயே 800 கோடி மக்கள் 850 கோடி மக்கள் இருக்கிற இந்த பூலோகத்தில் பந்து இருக்குல்ல, அதில் முதல் பணக்காரன் அவன் தான். அவன் பண மதிப்பு எவ்வளோ தெரியுமா? நான் 3 நாளுக்கு முன்னால் தான் போய் தேடினேன், எவ்வளோ தாண்டா நீ வச்சுருக்கிறேன்னு. 56 கோடி லட்சம் ஒரு மனுஷன் வச்சுருக்கான்ப்பா. 56 கோடி லட்சம். நான் விசாரிச்சு சொல்கிறேன். இதை 56 lakhs crore rupees வச்சிருக்கார். அதுக்கு பெருமதியான சொத்துக்கள், அதற்கான அசையும் அசையா சொத்து, அவ்வளோ பெருமதி அவருக்கு. ஓகே, அலன் மாஸ்க் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. மிரண்டு போனங்க அந்த கேள்வியை பார்த்து. நான் அதுக்கு அந்த ஆள் சொன்ன பதில் இருக்குல்ல, தெரியும்ப்பா நீ ஏன் இவ்வளோ பணக்காரனாக இருக்கிறன்னு இப்போ தெரியுதுப்பான்னு நான் முடிவுக்கு வந்தேன். கேள்வி என்ன தெரியுமா? சார், நீங்கள் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார், ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார். இப்போ உதாரணத்துக்கு 500 மார்க்கா உனக்கு? 10th 500 மார்க்கா? ஆமான்னு சொல்ல, 500 தானே? 500 மார்க்கில் 496 வாங்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். நீ முடிவு பண்ணியிருக்க, சரியா? நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட. ஓகே, அலன் மாஸ்க் கிட்ட கேட்குறாங்க, என்ன கேள்வி பாரு, நீ ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த இலக்கை அடைவதற்கு உங்களுக்கு நீங்களே தர மோட்டிவேஷன் என்ன? அலன் மாஸ்க் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. இல்லை சார், நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டீங்க சார், அந்த இலக்குக்கு போக முடியாதபடிக்கு உங்கள் தடைகளை நீக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்கல்ல, அது என்னது சார்? ஜென்ரலாக எல்லா குழந்தைங்களும் கேட்குற கேள்வி. படிக்கணும்னு உட்கார்ற மேடம், படிக்க முடியல மேடம். சும்மா ரீல்ஸ் பார்க்கலான்னு உட்கார்ற மேடம், ஒரு நாள் முழுக்க போயிடுது மேடம். கேட்குறீங்களா? 10 நிமிஷம் படிக்க முடியல, 3 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்க முடியுது. இதே கேள்வியை தான் மாற்றி சொன்னாங்க அலன் மாஸ்க் கிட்ட. நீ படிக்கணும்னு உட்காந்துட்ட, உன்னை படிக்க விடாமல் ஏதோ ஒன்று தடுக்குது, அதை எப்படி நீ மீட் அவுட் பண்ணுறேன்னு கேட்குறாங்க அலன் மாஸ்க் கிட்ட. அலன் மாஸ்க் அந்த பதில் சார், அவர் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாருங்க, உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. இல்லை சார், உங்களுக்கு புரியுது, நான் கேட்குறது வேணாம் தப்பாக இருக்கலாம், உங்களுக்கு என்ன புரியுதோ அதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். அவன் தந்த பதில் என்ன தெரியுமா? நீ தானே அந்த இலக்கை ஃபிக்ஸ் பண்ண, அந்த இலக்கு தானே உனக்கு மோட்டிவேஷன், அப்புறம் உனக்கு என்னத்துக்கு மோட்டிவேஷன் கேட்டார் அவர். இலக்கை ஃபிக்ஸ் பண்ணது நீ தானே, அப்போ என்னத்துக்கு உனக்கு மோட்டிவேஷன் அவர் கேட்குறாருங்க. நான் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணா அதுதான் என் மோட்டிவேஷனை தவிர அதை அடைகிறதுக்கு இன்னொரு மோட்டிவேஷன் எனக்கு தெரியலைன்னு எவன் சொல்கிறானோ அவன் அலன் மாஸ்க் மாதிரி உயர்றான்.